எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இலிக்கல் மலைக்கு தான் வந்திருக்கோம். இலிக்கல் மலை எங்கே இருக்குது ஸ்குவாட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இது சீசன் டைம் தான். சீசன் டைமில் இவ்வளோ வெயில் அடிக்குது, என்ன சொல்கிறது நம்ம. ரெண்டுமே வந்து ஓகே, பட் ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து யார் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து போர்டிங் போயிட்டு முடிச்சாச்சு. போர்டிங் போய் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இந்த பிரிட்ஜு. ஹலோ ஜிவி ஸ்கொயர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு ட்ராவல் விலாகு தான். நம்ம வந்து ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றனாலேயே வந்து பசங்க கூட வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ட்ரிப்பு பிளான் பண்ண உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னா கோயிலுக்கு தான் போனோம். ஏன்னா எப்பயுமே ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு தான் கிளம்புவோமே. நம்ம வந்து நைட்டு தான் ட்ரிப்பு கிளம்புனதுனால நம்ம வந்து வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு போகல. சரி நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போய் நம்ம சாப்பிட்டோம்னா திருச்சிக்கிட்ட தான் போய் சாப்பிட்டோம். நம்ம சாப்பிடும்போது மணி வந்து 2 ஆகிடுச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டும் எக் மேகியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நம்ம ஆர்டர் பண்ணி உடனே வந்து ஆர்டர் எதுவும் நமக்கு கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கே 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி எப்படியோ கொடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு 5:30 போலேயே வந்து குமுளி ரீச் ஆகிட்டோம். இதில் வந்து நானும் விஜய் மட்டும்தான் வந்து தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம கூட வந்தவங்க 2 பேருமே வந்து தூங்கிட்டாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ட்ரிப்புக்கு மொத்தமே 4 பேர் தான் போயிருக்கோம். ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது 5 பேரோட தான் பண்ணோம். கடைசியில் வந்து ஒருத்தவனால் வர முடியல. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் சரி இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம போகும்போது ஃபுல்லாக வந்து மெயின் ரோட்லேயே போகல, குமுளிலேருந்து ஊருக்குள்ளே தான் போகணுமே. நார்மலாக வந்து வாகமான் ரோட்டில் தான் நம்ம இலிக்கல் மலைக்கு போனோம். பட் ஆனால் நம்ம வாகமான் ரோடு போகாமல் ஊருக்குள்ளே வந்து ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயாச்சு. நம்ம வந்து நேராக வாகமான் போகல, வாகமானில் இருந்து இலிக்கல் மலைக்கு தான் போயிட்டோம். இலிக்கல் மலை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக விசிட் பண்ணணுமேன்ட்டு ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக இலிக்கல் மலையில் தான் இருந்தோம். கரெக்டாக 8:30 போலேயே வந்து இலிக்கல் மலை ரீச் ஆகிட்டோம். இலிக்கல் மலைக்கிட்டே ரெஸ்டாரண்ட் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் எங்கேயுமே சாப்பிடாமல் நேராக இலிக்கல் மலைக்கு போனோம். கடைசியில் அங்கே ரெஸ்டாரண்ட்டே இல்லை. ஸ்குவாட்ஸ் இலிக்கல் கல் வந்து நமக்கு அங்கே அந்த உச்சிக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்கும் கைஸ். எல்லோரும் வந்து ட்ரெக்கிங்கில் போகிறோம், ஜீப்பு வேணான்ட்டு மஜா பண்ணுறோம். பின்னாடி வேறு ஜீப் வருது. ஆனால் கிளைமேட்டு மட்டும் வந்து நம்பி அவனும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. வெயில் அடித்து தாக்குது. என்றைக்குன்னா டிசம்பர் 24 டேட்டு சொல்ல, டிசம்பர் 2024 சொல்கிறேன். டேட்டு வந்து 17. சத்தியமாக ஒஸ்ட்டு கைஸ். இங்கே வந்து சைட்லலாம் பாருங்கள் பனி பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயில் அடிக்குது. இப்போ தான் வராங்களாம் சொல்கிறாங்க, ஆனால் வெயில் அடிக்குது கைஸ். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டோன்னு மட்டும் நாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹலோ ஸ்குவாட்ஸ், வந்து இப்போ இந்த கடையில் தான் வந்து நம்ம காலைல டிஃபன் சாப்பிட்டோம். கீழே வந்து கடை இருக்கும் பார்த்தா கடையே இல்லை. இங்கே தான் வந்து ஒரு கடை இருந்துச்சு, அங்கே ஒரு கடை இருக்குது. ப்ரெட் ஆம்லேட் தான் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் வந்து வெயில் மட்டும் இன்னும் குறையவே இல்லை கைஸ், வெயில் அதிகமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு வந்து யாரும் வீடியோ பார்த்து நம்பி வந்துடாதீங்க, வாங்க முடியும். அந்த நாய் பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்துடாதீங்க. சீசன் டைமில் வாங்க. எப்போனா வெயில் குறையும்? சீசன் டைம் சீசன் டைம் தான், பட் ஆனால் வெயில் இருக்குது. சரி, தேங்க்ஸ்ண்ணா. வாட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது சீசன் டைம் தானா. சீசன் டைமில் இவ்வளோ வெயில் அடிக்குது, என்ன சொல்கிறது நம்ம. ஏதாவது நமக்கு எதாவது பவர் கிடைச்சா கூட நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து தள்ளிட்டு அந்த கூலிங் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க பாடப்பட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, சேஃபாக தான் போகணும் போல். இங்கே கூட பரவாயில்ல கைஸ், வெயில் அந்தளவுக்கு தெரியல. ஓரளவுக்காவது இது இருக்குது, பனி இருக்குது, போயிடலாம். ஆனால் கீழே சத்தியமாக முடியல கைஸ். கீழேருந்து வர்றது தான் கஷ்டமாயிடுச்சு. ஒரு வேளை ஜீப்பில் வந்திருந்தால் கூட அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது, அனுபவம் இருக்கலாம். இதுதான் வர ரூட்டு. இந்த ரோடு கீழே இருக்குது பாருங்க பார்க்கிங். அங்கே விட்டுட்டு இவ்வளோ தூரம் நடக்க விட்டாங்க.
ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இலிக்கல் மலைக்கு தான் வந்திருக்கோம். இலிக்கல் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாகமானுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, கேரளாவில். இந்த மலைக்கு வந்து எல்லோரும் வந்து கொடுத்த ஹைப்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டைமிங் அப்படி, நம்ம வந்து காலையிலே வந்தாச்சு, ஒரு 9 போல இங்கே வந்தாச்சு. வெயில் வந்து அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது இலிக்கல் மலைக்கு பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வந்து இங்கே ஏறுற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஃபாக் வந்துட்டுருக்கு. மேபி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கிளைமேட்டுக்கும் நீங்கள் கீழேருந்து நடந்து வந்தால் கூட உங்களுக்கு வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து இலிக்கல் மலைக்கு வந்து வெறும் இந்த மலை மட்டும் தான் இருக்குது. ஆனால் வரவையில் வந்து ஃபால்ஸ்லாம் இருக்குது. மேபி வேணா இங்கே பிளான் பண்ணிங்கன்னா இலிக்கல் மலைக்கு பிளான் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் டே விசிட் மாதிரி தான், வந்துட்டு செக் பார்த்துட்டு ஃபால்ஸு அப்படியே வாகமான் போய்க்கலாம். வாகமான் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மிஸ்ட்டு வந்துருச்சு கைஸ். திரும்பியும் நம்ம சரி வரத்துக்குள்ளே போயிடுச்சேன்ட்டு வருத்தப்பட்டோம். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, திரும்பி உடனே வந்துருச்சு. ஸோ வந்து இங்கே எல்லாமே வந்து பிளான் படி கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. நமக்கு தான் வந்து ஒன்றும் தெரியல. ஓகே, ஏன்னா எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு வந்து நமக்கு தெரியாமல் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ நம்மள மாதிரி வரவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் உங்களுக்காக வந்து தனியாக அந்த வீடியோ. இந்த டைமுக்கு மட்டும் வாங்க, ஒரு 10-11 போல் வாங்க. 11 போல் வந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து 11 ஆக போகுது, 10:54 ஆகுது. கரெக்டாக இந்த டைம்லாம் வந்து மிஸ்ட்டு வந்துடுச்சு. ஆனால் இதே வந்து நான் அந்த கிளிப்பும் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கிளிப்பில் உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ வெயில் இருக்குது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் மண்டை காஞ்சு நடந்து வந்த மாதிரி ஒரு சோகத்துக்கு உண்டாக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் பின்னாடி பார்க்குங்க, பாருங்கள் மேலே நிற்கிறவங்களாம் வந்து கண்ணில் தான் தெரியுது, கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்குவாடு வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ வாங்க போகலாம். பாருங்க, இந்த ரோடு வந்து அதில் இருந்து அப்படி வருது. நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் ரோடு போதான்னு தெரியலப்பா. போகாமல் எங்கே போயிட போகுது? மலையிலேருந்து இறங்கினோடனே நேராக வந்து நம்ம ஃபால்ஸுக்கு தான் போனோம். பட் ஆனால் நம்ம போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்ன வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனாலே வந்து ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ரேட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி, அதனாலேயே அங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபால்ஸ் வந்து ஊர்லேருந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குது. அதனாலேயே என்னவோ தெரில 5 மணி வரைக்கும் தான் இதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம போகிறது வந்து அப்படியே காட்டுப்பாதை மாதிரியே இருக்கும். சுற்றி வந்து காடு மட்டும் தான் இருக்கும். வண்டிங்களும் வந்து அவ்வளோவா போக்குவரத்து கிடையாது, வீடு எதுவுமே இல்லை. வெறும் அந்த ரோடு மட்டும் தான் போகும். அதனாலேயே என்னவோ எங்களுக்கு கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணிடுச்சு. ஸோ ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அங்கே தெரியுதா, அங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்ததில் எந்த ஃபால்ஸ் வந்து அந்தளவுக்கு தண்ணி வரல, எதுவும் இல்லை, கொஞ்சம் தண்ணி அதிகமாக வருது. அதுவும் இல்லாமல் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் தனியாக இருக்குது. ப்ளஸ் வந்து டைமிங்கும் இருக்குது. இந்த மாதிரி 5 o'clock வரைக்கும் தான் டைமிங்கு. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து இங்கே நியர்லி வாகமான் வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி வந்து 30 போட்டிருக்காங்க per person. அதாவது அபவ் 10 years 10 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து உள்ள அலோடு. அதுக்கு 10 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க வந்து அலோடு கிடையாது. ஸோ போயிட்டு நம்ம வந்து ஃபன் பண்ணி அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது இப்போ, ஏன்னா கேமரா எல்லாமே வந்து காரில் வச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம். ஸோ நான் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பாத்திங்க்கு வந்து கீழே போகணும். நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் சைட் சீயிங் மட்டும் இந்த சைடு. காய்ஸ், இங்கே வந்து ஃபால்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், அது வந்து கரெக்டாக இடுப்பளவுக்கு ஆழம் இருக்குது. இங்கேயும் குளிக்கலாம், அங்கேயும் குளிக்கலாம். அதுக்கு கீழே இன்னும் சூப்பராக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஒரு இடம் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது.
இங்கே பாருங்கள் குரங்கு மாதிரி எங்கெங்கேயோ ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது தெரியல. மேலே இருந்து தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இதில் ஓகே, ஃபால்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். ஹலோ ஸ்குவாட்ஸ், இப்போ வந்து நம்ம டே 1ல் வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா, அந்த இலிக்கல் கல் பார்த்துட்டோம், ப்ளஸ் இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டோம். இது ரெண்டுமே வந்து ஓகே. பட் ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து யார் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம வாகமான் தான் போய் ரீச் ஆக போகிறோம். வாகமான் ரீச் ஆகிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு நைட்டை வந்து முடிஞ்ச ஏதாவது ப்ளேஸ் கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக வாகமான் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அது எல்லாமே வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2 வந்து நம்ம ஃபுல்லாக வாகமான் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்ன இருக்குன்ட்டு சைட் சீனுக்கு வந்து தனியாக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் இருக்கிறத வச்சு நம்ம எல்லாமே இது பண்ணலான்ட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம எங்கே தங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளோரி ஹோம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வாகமான் வந்தப்போ இதே இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். ஸோ அதனாலே வந்து இதே ரூமே புக் பண்ணிட்டோம். இந்த ரூம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். இதுதான் 2 பெட்டு. நாங்கள் 4 பேர் வந்தனால 2 பெட்டு ப்ளஸ் டிவிலாம் இருக்குது. ஹீட்டர் தான் இல்லையா, கவலைப்படுறாங்க. ஆனால் மேபி அது கேட்டாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம எங்கே நம்ம போவோம் சொல்லுங்கன்னா, டோருக்கு பாருங்கள், மேப்பில் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ சீசன் இல்லாத டைமில் வந்து இது எல்லாமே வந்து நல்லா இருக்குமான்னு தெரியாது. மேபி இதில் கொஞ்சம் ப்ளேஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் மெடோஸ் வந்து நேற்றே பார்த்தோம். மெடோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இதாக இல்லை, எப்படி சொல்கிறது, நல்ல வெயில் இருக்கனால வந்து நமக்கு வியூஸ் நல்லா இல்லை வந்து காஞ்சி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நல்லா ஹீட்டில் இருந்தானே உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இந்த டேயில் வந்து கவர் பண்ணலாம். டே 1ல் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இலிக்கல் கல் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இலிக்கல் கல் ப்ளஸ் அந்த மர்மலாவா வாட்டர் ஃபால்ஸு. அதான் சொல்கிறேன், இலிக்கல் கல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10-10:30 போல் போனீங்கன்னா சூப்பர். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இலிக்கல் கல் வந்து நம்ம சீசன் டைம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த வியூ, அந்த விண்டு மிஸ்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம போன வந்து சீசன் இல்லாதனால நமக்கு அது ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வாகமான்லேயும் அதே மாதிரி தான். நேற்று ஈவினிங்லாம் நல்ல மழை பெஞ்சுது. ஈவினிங் வந்து நைட் வரைக்கும் செம்ம மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ பாருங்கள், வெயில் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து சீசனில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வந்து 2வது நாளே வந்து ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. 1 டே மட்டும் தான் ஸ்டே பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாகமான் ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்பி நைட்டு கிளம்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து தேனி போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனாலேயே வந்து நம்ம ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணிட்டு வாகமான் மட்டும் ஃபுல்லாக பார்த்துடலாம், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஹலோ ஸ்குவாட்ஸ், வந்து இப்போ நம்ம நேற்றுலேருந்து நம்ம சாப்பிட்ட கடை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தான். இப்போ வந்து மதியம் வந்து இங்கே தான் வந்து பிரியாணி எல்லாமே அவைலபிள் இருக்குது. நேற்று மதியமும் நைட்டும் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம், பரோட்டா தான் சாப்பிட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து பிரியாணி அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் மீல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. உள்ள கிச்சன் இருக்குது. இங்கே வந்து பரோட்டா, தோசை எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. எப்படி தெரியுமா, அது இந்த படம் தெரியுமா, வசல்ராஜ் MBBS, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து எப்படி இருக்கும், அடமாடம் அனைத்தும் திரும்பாரு நாளைக்கு என்ன கேட்பாங்க. ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மசாலா கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். கார்டு போடுறோமா, உங்கள் கார்டு இருக்காண்ணா? கார்டு இல்லை, கார்டு இல்லை. இல்லை எதுங்க பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு போட்டு எடுத்துலாம் எந்த ஒரு இல்லை, எடுத்துக்கலாங்க, இருங்க. என்கிட்ட ஒரு இதுதான் பேங்கில் தான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன். ஓகே, நீங்கள் கேஷ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ வரோம்.
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா வருவாங்க. கண்டிப்பாக வர சொல்லுங்கள். எனக்கு அந்த மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் அதை சொல்லுங்கள். அந்த ஜீப் இது எல்லாமே அதை வெட்டலாமா? ப்ளஸ் ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து மதியம் வந்து லன்ச் முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்ட இடத்துல வந்து அண்ணன் வந்து ஜீப் சவாரி எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். நம்மக்கிட்ட கேட்டாங்க. பட் நம்மக்கிட்ட டைம் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்புறதா இது பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து 2 days 3 days வந்து பிளான் பண்ணிங்கன்னா ஜீப் சவாரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அண்ணன்கிட்ட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஃபுட்டும் வந்து நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நீங்கள் இங்கேயே ஃபுட் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஜீப் சவாரியும் புக் பண்ணிக்கலாம். ஜீப் சவாரி டீட்டெயில்ஸ் வந்து அண்ணன் சொல்லுவாங்க. ஜீப் சவாரி இப்போ போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பாட் நமக்கு இங்கேருந்து போகலாம். வாகமன்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்லேருந்து வரும். பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் டோட்டலாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பாட் வரும். இடுக்கி டேம் பேக் சைடு, ரிவர் க்ரோசிங்கு, டனலு, இதே மாதிரி ஒரு 6-7 பாயிண்ட் வரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போகணுன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸு எக்ஸ்ட்ராவே நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். அது இல்லாமல் உங்கள் வண்டியிலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 ஸ்பாட் இருக்குது. 6 ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மெடோ இருக்குது, டீ லேக் இருக்குது, அது இல்லாமல் கேபிஎம் ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட்டு, அது கிளாஸ் பிரிட்ஜு, இந்த மாதிரி எல்லா இடமுமே இதில் இருக்குது. இங்கேருந்து இது ப்ரைஸ்லாம் எவ்வளோ வரும்? இங்கே வந்து ஜீப் சவாரிக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1800-2000 ரூபாய்க்குள்ள ஒரு 6 பேர் ஒரு ஜீப்போட இது. சரி, ஓகே. அதில் வந்து போனீங்கன்னா இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஃபுல் டே உங்கள் ஓன் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீப்லேயே போகணும் அப்படின்னா ஒரு 4000 எல்லா ஸ்பாட்டுமே பார்க்க முடியும். இல்லை ப்ளஸ் வந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன மினிமம் எவ்வளோ இது பண்ணி கொடுக்கலாம். நமக்கு ரூமும் இருக்குது, அதே மாதிரி ஃபுட் பேக்கேஜ் இருக்குது. ஃபுட் பேக்கேஜ்னால் இப்போ காலேஜ் இதில் இருந்து வராங்க, இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து பேக்கேஜாக கொடுக்கணுன்னாலும் பேக்கேஜாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டு ப்ரொவைடடு, ரூமு, அதே மாதிரி சவாரி இதெல்லாம் ரூமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ரூம் இருக்குது நமக்கு வந்து நம்ம கசின்ஸோடு இருக்குது, நம்ம லிங்க்லேயே இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, நமக்கே இருக்குது. சரி, ஓகே. ரூம்ஸ் இருக்குது, காட்டேஜ் இருக்குது, ரிசார்ட் இருக்குது, வில்லா இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாருமே இருக்குது. ஓகே. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. பேக்கேஜில் புக் பண்ணி தர சொல்கிறேன். பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ட்ரக்கிங்கு, அதே மாதிரி ஜீப் சவாரி, ஃபுட்டு, ரூம்ஸு. ஓகே. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டினா அவங்க வண்டியில் நார்மல் இதுக்கு போகலாம். ஓகே. எத்தனை பேர் வரைக்கும் நமக்கு இது ப்ரொவைட் பண்ணுவீங்க? பேக்கேஜ் நீங்கள் எத்தனை லிமிட்டேஷன் இல்லை, நீங்கள் எத்தனை பேர்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண போதும். ஓகே ஓகே. இல்லை இப்போ வரதுக்கு முன்னாடினா எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? இல்லை, நான் 2 நாள் இல்லாட்டி 5 நாளுக்கு முன்னாடினாலும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகணும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப ஒரு 50-60 பேர் வராங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரமாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அதான் நாங்கள் உங்கள் நம்பரை வந்து இது பண்ணிடுறோம். அதில் அவங்க யாராவது சப்போஸ் வரவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் கூட ஓகே, தாராளமாக காரிங்க. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. 3 + 10 போட்டிங் போகுமா? ஃபஸ்ட்டு உள்ளே போவோம், அப்புறமா போட்டிங் போவோம். ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து போட்டிங் தான் வந்திருக்கோம். டீ லேக் போட்டிங் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உள்ள என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் போட்டிங்க்கு வந்து தனியாக வந்து 50 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ வந்து போட்டிங் வந்து ஆனால் கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுக்கணும்ல, கொடுப்போம். ஸ்குவாட்ஸ் போட்டிங்க்கு வந்து ஒரு போட்டு வந்து நான் 200 சார்ஜ் பண்ணிருக்காங்க. இதே பெடல் போட்டு போகணுன்னா வந்து 250 ரூபாயாம். இவர் வந்து சொல்கிறாரு பெடல்லாம் ஆனால் நமக்கு கை ஆண்டவன் கொடுத்த கை இருக்கு, நமக்கு அங்கே உங்களுக்கு ரைட் சைடில் போதுங்க ஜி. நீ ஆண்டவன் கொடுத்த கை இருக்கும் போது எதுக்கு நமக்கு இது? எங்கே போகிறீங்க? இப்போ லெஃப்ட்டில் போகணும். அவன் போட மாட்டான்டா, அங்கே பாரு. நான் ஒன்று ஃபைட்டரா நானுன்ற மாதிரி தான் நம்ம. நான் அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் ரைட்டில் போகும், நீ போட்டோன்னா லெஃப்ட்டில் வரும். 2 பேரும் போட்டு கவுத்து போட்டுறாங்க போல. பைத்துக்கார பைலட் மாட்டிட்டு நம்மளை வந்து வேலை வாங்கிறாங்க. ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து போர்டிங் போயிட்டு முடிச்சாச்சு. போர்டிங் போய் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது. சரி, நல்லா இருக்கேன்ட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்தாச்சு எல்லாருமே. ப்ளஸ் வந்து இங்கே போட்டிங் வந்து ஓகே, நல்லாயிருக்கு. நம்மளே தான் போகிற மாதிரி இருக்குது. துடுப்பு அவங்களும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் வந்து போல் அவங்களும் வந்து போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. சப்போஸ் நம்மளால் முடியலைன்னா அவங்க கூட போட்டிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களே வந்து துடுப்பு போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜஸ் வந்து per person வந்து 50 தான் சார்ஜ் பண்ணுறாங்க, நம்மளே போகிற மாதிரி. ப்ளஸ் வந்து
பெடல் போட்டு வந்து 250 சொன்னாங்க சார்ஜஸ். அது வந்து எக்ஸ்ட்ரா 50 சார்ஜஸ் ஆகும். இது வந்து நம்ம 4 பேருக்கு வந்து 200 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த டீ கார்டன்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதையும் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த சினாரியோ வந்து நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த லேக்கும் விசிட் பண்ணுங்கள். உங்கள் வாகமான் வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த போட்டிங்கை மிஸ் பண்ணாதீங்க. நல்லாயிருக்கு. டீ லேக்லேருந்து நம்ம கிளம்புனோடனே நேராக வந்து முருகன் ஹில் தான் போயிருந்தோம். ஏன்னா விஜய்க்கு வந்து பர்த்டேன்றனால முருகன் ஹில்லில் போயிட்டு கேக் வெட்டலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முருகன் ஹில் தான் போனோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் முருகன் ஹில் கவர் பண்ணிவிட்டு அட்வென்ச்சர் பார்க் போகணுன்றது தான் நம்ம ஒரே ஐடியா. அதனாலே முருகன் ஹில்லுக்கு வேகமாக கிளம்பி போயிட்டோம். ஸ்குவாட்ஸ் வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகன் மலைக்கு தான் போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரெக்கிங் தான். நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம கூட நம்ம ப்ரோலாக இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வ்ளாக் போட போகிறோம் ட்ரெக்கிங்கை. ஆனால் எங்கே வெயில் தான் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. வேறு இன்னொன்று நம்ம ஷேடோக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவருக்கு கேக்கு மேலே போய் வெட்டலாம் பார்த்தோம். கடைசியில் பயபுள்ள வந்து எங்கே போனாலும் நம்ம கூடயே வரோன்ற மாதிரி தனியாக போகாமல் நம்ம கூடயே வந்தனால சர்ப்ரைஸ் பண்ண முடியல. இங்கே கீழே வெட்டியிருக்கலாம் போல். சரி விடுங்க, அவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணோன்னு நம்ம நினச்சே தப்பாங்க. இருங்க, ஒரு ஜீவன் வந்துட்டு கார்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருச்சு, போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஓரளவுக்கு வழி தெரியுன்றனால போகிறோம். நம்ம வந்து ஒரு 1.5 years கிட்ட ஆகுது. அதனால் எதுவும் தெரியல. ஞாபகம் வச்சு போக வேண்டியதுதான். நம்மளே நம்பி ஒரு 3 ஜீவனம் வருது இல்லை. வெயில் தான் கொஞ்சம் டூ மச். அதுதான் வந்து பார்க்கிங்கு. அங்கே தான் அப்படியே வண்டி பார்க் பண்ணிட்டு அந்த மலைக்கும் போகலாம். அதோ அங்கே உச்சியில் அங்கேயும் போகலாம். தெரியாதனமாக ஜீன் போட்டோம் அந்த மக்களே. ஜீன்லாம் டைட்டாக இருக்குது, காலெலாம் எடுத்து வைக்க முடியல. இங்கேருந்து வியூஸ் பாருங்கள். இதே நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னும் நம்ம போகணும். மேலே இன்னும் போகணும். ஃபுல்லாக எல்லா மாட்டும் கவர் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம டாப்புக்கு போயிட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சைடு கவர் ஆகிருக்கிறதுலாம் பார்க்கலாம். அதையும் கவர் பண்ணுறோம். இப்போ தான் வந்து நயலை வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல். இங்கே பாருங்கள், அங்கேருந்து இப்போ தான் வந்துட்டுருக்கீங்களா? வெயில் தெரியுதா? அந்த சைடு ஃபுல்லாக நயல் அப்படியே வந்தால் இன்னும் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கேக் கட்ட போகிறோம். கேக் கட்டிட்டு அடுத்து என்னன்ட்டு அடிக்கலாம். நிக்கலப்பா. ஊது ப்ரோ. ஹாப்பி பர்த்டே டு யூ ஷேடோ. கேக் கட்டிச்சு, ஆனால் ஸ்ப்ரே என்ன அடிக்கல. ஓகே, கேக் வெட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். ஸ்குவாட்ஸ் இதுதான் அந்த நம்ம சொன்ன முருகர் கோயில். அந்த நம்ம கீழே காட்டணும்ல, அந்த மலையோட டாப்பில் இருக்க முருகர் கோயில் இது. பட் ஆனால் இது கோயில் வந்து பூட்டு போட்டிருக்கு. அதனால் சாமி காட்ட முடியல. பின்னாடி வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ வியூ பாருங்கள். ஆமாம், நீ வர வரைக்கும் திறந்தா வச்சுருப்பாங்க. முன்னாடி அந்த கதவு இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இப்போ கதவு இருக்கு.
முருகர் உள்ளே இருக்காரோ இல்லையோ நம்மளோட கடமை சாமி கும்பிட்றது. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாம் யாருமே வந்து முருகன் மலைக்கு யாரும் வரல. எல்லோரும் வந்து அந்த மலைக்கு தான் போயிருக்காங்க. பாருங்க, டூரிஸ்ட் வந்து எவ்வளோ வெஹிக்கிள் இருக்குன்னு பாருங்கள். வந்தவங்க எல்லோரும் வந்து அங்கே தான். இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு வேறு 2 வந்துச்சு. ஸ்கூல் ஆர் காலேஜாக என்ன தெரியல. அதனால் வந்தவங்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த மலையில் தான் ஏறி இருக்காங்க. இங்கே வந்து யாரும் வரல, நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம். வா, எவ்வளோ பெரிய மயிலில் ஏறுறதை விட இறங்குறது நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனால் வெயில் இருக்கனால வெயிட்டிங் நிறையா இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெக்கிங் லவர்ஸ்க்கெலாம் ட்ரெக் பண்ண நல்லா பிடிக்கும். இந்த இப்போ நம்ம இருக்க மலையை விட முருகன் மலையை விட ஆப்போசிட்டில் இருக்க மலை கொஞ்சம் ஹைட் அதிகம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்கிறேன், இங்கேயும் வந்து பாருங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே தான் போகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கேயும் போங்க, இங்கேயும் வந்து பாருங்கள். இதுவும் நல்லா தானே இருக்கும். ஆனால் கோயில் வந்து ஓப்பனில் இல்லை, அது ஒன்று தான். மேபி அது எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்குமா என்ன எதுன்னு தெரியல. இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா நிறையா சின்ன சின்ன கல் இருக்கனால ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஸோ இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இறங்கிங்க. ஏன்னா மேலே இருந்து வந்ததெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் கல் சின்ன சின்னதாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம முடிச்சாச்சு, இங்கே ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. மோஸ்ட்லி அங்கே போக மாட்டோம், ஏன்னா அட்வென்ச்சர் பார்க் போகணுன்றதுனால இது அவ்வளோதான். இப்போ அட்வென்ச்சர் பார்க்கு தான் போகிறோம், அங்கே போயிட்டு கவர் பண்ணோம். ஓகே, ஏன்னா அங்கே டைம் வேறு வந்து 5 மணி வரைக்கும் தான் டைம் சொல்லியிருக்காங்க. எப்படியும் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் சம்திங் நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே போயிட்டு டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வீடியோ போடுவோம். இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து பைன் வேலி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து இன்னும் கவர் பண்ணுவோம். கைஸ் பைன் வேலி வந்துட்டோம். நம்ம அட்வென்ச்சர் பார்க் வந்து போகலாம் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அட்வென்ச்சர் பார்க்குக்கு டைம் இல்லை. டைம் வந்து 5 o'clock, கரெக்டாக 5 o'clock நம்ம என்ட்ரி ஆகிறோம். அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி க்ளோஸ்டுன்னு. ஒரு அசிங்கமாக போச்சுக்குமாருன்ற மாதிரி தான். இன்னும் கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. பட் இங்கே வந்து இன்னொன்று ட்ரெக்கிங்கும் இருக்குது. ட்ரெக்கிங் வந்து 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குன்றாங்க. அதுக்கு வந்து பர் ஹெட் வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் வந்தால் அவங்களுக்கு வந்து 800 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது போட்டிங் இது எல்லாமே இங்கே இருக்கான்னு தெரியல. கீழே வந்து தண்ணி சத்தம் கேட்குது. ஏதோ ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல. இன்னும் ஆனால் கீழே போகுது. அங்கே அந்த சைடு இறங்கலாம், இந்த சைடு இறங்கலாம் போல். பட் ஆனால் சேஃப்டியாக போகிறது நல்லது. பல ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம இப்போ ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நீங்கள் ரிட்டர்ன் கிளம்புனீங்கன்னா வாகமான்லேருந்து சப்போஸ் உங்களுக்கு ஃபியூவல் கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் வந்து ஏலப்பராவில் மட்டும் தான் இருக்குது. இல்லைனா அங்கே வந்து உங்களுக்கு வந்து லூஸில் கிடைக்கும். பட் ஆனால் லூஸில் வாங்குறதுக்கு நம்ம பெட்ரோல் பங்க் தான் வாங்கிக்கலாம். ஆனால் ஹெச்பி பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே நாங்களும் வந்து வேறு எதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு கேட்டோம். வேறு எதுவும் இல்லை, ஹெச்பி மட்டும் தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து போட்டுங்க. இதோட நம்ம வந்து கிளம்புற ஊருக்கு வேறு ஏதாவது பார்க்குற மாதிரினா நான் அப்டேட் பண்ணுறேன்.